புத்தக பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் என்பதே காணல் நீரோ கதையின் 13ஆம் பகுதி தொடர்கிறது. இந்த கோவில் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரமேஷ். இது யானைக்கால் இருந்த இடம், அதனால்தான் திருவானைக்கான்னு பேர். அப்புலிங்கமான சம்புகேஸ்வரர் மேலே கூரையே இல்லையேன்னு ஒரு சிலந்தி வருத்தப்பட்டு அது தன் எச்சிலால் லிங்கம் மேல் பூச்சிகள் விழாமல் இருக்க பெரிய வலையாக கட்டி வணங்குச்சான். இரவெல்லாம் வேலை செய்யுமாம், பகல்ல யானை வருமாம். சிலந்திக்கு நேர்பதம் யானை. காவிரி நீரை கொண்டு வந்து ஒட்டடைகளை அடித்து விலக்கி தூய்க்கை நீரால் சுத்தம் செஞ்சு அபிஷேகம் செய்யுமாம். ராத்திரி களைஞ்சி போன வலையை பார்த்து சிலந்திக்கு கோபம் வந்து அது அதை விட பெரிய வலையாக கட்டுச்சான். மறுநாளும் யானை அதை களைச்சிட்டு அபிஷேகம் செஞ்சுதான். ராத்திரியும் பகலுமா இது நடந்திருக்கு. அப்புறம் ரெண்டுக்கும் சண்டை வந்துருச்சு. சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள்ள புகுந்து விஷம் கக்க யானை இறந்துருச்சு. தும்பிக்கையோட முறுக்கத்துல சிலந்தியும் நசுங்கி செத்துருச்சான். ஆச்சரியமா இருக்குமா என்றான் ரமேஷ். இருவரும் கோவிலை நெருங்கினார்கள். திருவானைக்கா ஞானம் பெற சிறந்த இடம்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச ரகசியத்தை, படைப்பு ரகசியத்தை இங்குதான் சிவன் சக்திக்கு சொல்லி கொடுத்தாராம். அதனால்தான் இங்கு திருக்கல்யாண வைபோகம் இல்லை. தினசரி சக்தி சிவனை வழிபாடு செய்யும் திருக்காட்சி உண்டு. நந்தி பகவான் இருக்கின்ற இந்த கல் மண்டபமும் கோவிலின் பின்னால் இருக்கின்ற நடன மண்டபமும் அந்த கால சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நடன மண்டபத்தில் உள்ள 4 தூண்களில் நடன பெண்கள் சிலைகள் அவ்வளவு அழகாக இருக்கும். பேசிக்கொண்டே கோவிலை விட்டு வெளிப்பட்டார்கள். போர்ட்டிக்கோவில் வண்டியை நிறுத்திவிட்டு நேரே மாடிக்கு வந்தான் ரமேஷ். அறையை திறந்து நுழைந்தது முதலில் அந்த படுக்கையை தான் அவன் கண்கள் பார்த்தது. தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். பின்னர் பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைக்க தொடங்கினான். ராஜம் சொன்னதை நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தான். எதற்காப்பா அப்படி சொன்னார்கள்? பாதியில் கைவிட்டு விடுவேன் என்று பயமா? அப்பேற்பட்டவனா நான்? அவள் என் உயிரல்லவா? மனதோடு பேசிக்கொண்டவன் பார்வையை திருப்பி மேஜையின் மீதிருந்த மதுவின் புகைப்படத்தை பார்த்து பேசினான். மது, நீதான் நான், நான் தான் நீ. இதுல மாற்றமே இல்லை. ஆனா உங்க அம்மா நான் உன்னை ஏமாத்திடுவேணும்னு பயப்படுறாங்க. உன்னை நான் உயிரா நினைக்கிறேனே. ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியலையே. அப்புறம் எப்படி ஏமாத்துவேன்? நான் எதை பத்தியும் கவலைப்படாதவன். எப்பவும் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். இருந்தாலும் உன்னை பத்தி அடிக்கடி நினைக்காம என்னால இருக்கவே முடியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கை கோர்த்துக்கிட்டு வருஷ கணக்குல சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில குழந்தைங்கிறதே 2ஆம் பட்சம்தான். முதல்ல நாம சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அப்புறம்தான் குழந்தையை பத்தி யோசிக்கணும் என்று மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேசியவன் மீண்டும் சிகரெட்டை புகைத்து விட்டு பேசினான். இன்னைக்கு ராத்திரி நீயும் தான் என் கூட பெங்களூர் வரப்போற. என்ன புரியலையா? அதான் நீ எனக்குள்ளே இருக்கியே என்று சொல்லி சிரித்தான் ரமேஷ். புகைப்படமாயிருந்த மதுமிதாவும் நேரில் சிரிப்பது போல் இருந்தது. பெங்களூர் காரிலேயே கிளம்பி வந்த ரமேஷ் ராஜுவின் வீட்டை அடைந்தான். வண்டியை ஓரமாக நிறுத்தி இறங்கியவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். மனித நடமாட்டமே தென்படவில்லை. காக்கைகள் பேசிக்கொள்ளும் சப்தம் தவிர பெரும்பாலான வீடுகளில் அமைதியே. காரிலிருந்து சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டவன் வீட்டு முன்புறம் இருந்த கதவை நகர்த்தினான். அது முக்கி முனகியது. ராஜு என் திடீர் வருகையை கண்டதும் வியப்பின் எல்லையை தொட்டுவிடுவான். அவன் மனைவியை நினைக்கும் போதுதான் பயமாக இருக்கிறது. ஏன் இத்தனை நாளாக வரவில்லை என்று கோபித்துக் கொள்வான். யோசனையாய் நடந்து வாசலை அடைந்தவன் கதவை தட்டினான். வருவது யாராக இருக்கும்? ராஜீவா? அவன் மனைவியா? சில வினாடிகளில் தாழ்பால் விலக மரக்கதவு பின்வாங்கியது. உறக்கம் கலையாத விழிகளுடன் எதிரில் வந்து நின்ற ராஜீவை பார்த்தான். முகவாய் 1 மாத முடியை இருப்பு வைத்திருந்தது.
ராஜீவ் கண்களை கசக்கி விட்டு பார்த்தான். ஹேய் ரமேஷ், வா வா வா. வானம் கிழிந்து வரும் மலை போல படு உற்சாகம் பொங்க வரவேற்றான். பலமான சிரிப்புடன் வீட்டுக்குள் நுழைந்த ரமேஷ் சிறிய சுட்கேஸை கீழே வைத்துவிட்டு இருக்கையில் சாய்ந்தான். எப்படிடா இருக்க ரமேஷ்? அம்மா எப்படி இருக்காங்க? கேள்விகளை இடைவெளி விடாமல் அடுக்கிக் கொண்டே போனான் ராஜு. எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீயும் உன் மனைவியும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். மனதை கல்லாக்கி கொண்டு போய் சொன்னான். ஏண்டா உன்னை இந்த பக்கம் ஆளையே காணோம்? அப்பாவை மாதிரியே ஏதாச்சும் தொழில் ஆரம்பிச்சிட்டியா? ராஜு கேட்க சிரித்தான் ரமேஷ். நான் பதில் சொல்றதுக்கு முன்னால நான் கேட்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. என்னடா கேட்க போற? கேட்டவன் ஒருவேளை மனைவியை பற்றி கேட்பானோ என்று நினைத்தான். ஆமாம், இது என்னடா வேஷம்? மாறுவேட போட்டி போட்டு எதிலாவது கலந்துக்க போறியா? 2 நாளைக்கு ஒரு தடவை சவரம் பண்ணுவ, என்னாச்சு உனக்கு? சிரித்தபடியே கிண்டலாக கேட்டான் ரமேஷ். சும்மாதான், ஒரு மாறுதலுக்காக. மெலிதாக சிரித்தபடி சொன்னவன் தாடியை ஒரு முறை மிருதுவாக வருடி கொண்டான். மனைவியை பற்றி இவன் கேட்டால் என்ன சொல்வது? உண்மையை சொன்னால் அவ்வளவுதான். ராஜீவ் நினைத்த அடுத்த வினாடியே, என்ன ராஜீவ், சுகி இன்னும் எந்திரிக்கலையா? அவங்க இங்க இல்ல ரமேஷ், அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னடா, ஏதாவது சண்டையா? ஏண்டா, அம்மா வீடுனாலே சண்டை போட்டுட்டு தான் போகணுமா? ராஜீவ் கேட்க இருவருமே சிரித்தார்கள். பின்னே எதுக்குடா? அவள் உண்டாகி இருக்கா. ராஜீவ் சொன்னதை கேட்ட ரமேஷ் ராஜீவின் வயிற்றில் செல்லமாக குத்தினான். வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிறுத்தியவன் சின்னதாக கோபத்துடன், இதை எனக்கு ஏன்டா தெரியப்படுத்தல? உனக்குத்தான் என் மேலே அக்கறையே இல்லையே. இருந்திருந்தா இத்தனை மாசமா என்னை பார்க்க வராம இருந்திருப்பியா? அதான் கோபத்துல நீ வரட்டும்னு இருந்துட்டேன், சமாளித்தான். மன்னிச்சுக்கடா, அதான் வந்துட்டேனே என்றவன், அம்மா வீட்டுக்கு போய் அவங்களை பார்க்கலாமா என்று கேட்டான். பிரசவம் ஆன பிறகு பார்க்கலாம்டா. ஏண்டா? கொஞ்சம் சிக்கல். எனக்கு பெங்களூர் வந்ததே கொஞ்சமும் பிடிக்கல. அதனால எனக்கும் சுகிக்கும் அடிக்கடி சண்டை வரும். கடைசியா அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டேன். நானே இன்னும் போய் பார்க்கல. மறுத்து பேசாமல் அரை மனதுடன் ஒப்புக்கொண்டான் ரமேஷ். நீ வந்த விஷயத்தையே இன்னும் சொல்லலையே? பேச்சை மாற்ற அவசரமாக ராஜு கேட்டான். அது ஒரு சந்தோஷமான செய்திடா. என்னடா? அவளாக கேட்டான். குளிச்சிட்டு வந்து சொல்றேன், காஃபி ரெடி பண்ணுடா என்று கூறி சூட்கேஸை திறந்து உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமை நோக்கி நகர்ந்தான். ரமேஷிடம் உண்மையை மறைத்தது ராஜீவுக்கு அதிக மனவேதனை தந்தது. ரமேஷ், என்னை மன்னித்து விடு. ஓர் உயிர் நண்பனிடம் பொய் பேசுமளவு நான் தாழ்ந்து விட்டேன். இருந்தாலும் உண்மை என்னவென்பதை நீ அறிந்தால் உனக்கும் மனவேதனை, உன்னை பார்க்கும் எனக்கும் மனவேதனையாக இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் உனக்கு உண்மையை தெரிவிப்பேன். அதுவரை நம் நட்புக்கு எந்த இடையூறும் வராமல் பார்த்து கொள்வேன். இப்போது எனக்கு கிடைக்கும் சின்ன அமைதி கூட நம் நட்பின் மூலம்தான் கிடைக்கிறது. சிறிது நேரத்தில் ரமேஷ் குளித்து முடித்து திரும்ப டீப்பாயில் மீது காஃபி தயாராயிருந்தது. எடுத்து பருகினான் ரமேஷ். ராஜீவும் அவனோடு சேர்ந்து பருகினான். ரமேஷ், நீ சொல்ல போற சந்தோஷமான செய்தி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு பார்க்கலாம். கல்யாணம். சரியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? உன்னை மாதிரி வயசு பையன் சந்தோஷமான செய்தின்னு சொன்னா அது வேலை விஷயமா இருக்கணும். உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதான் யூகம் பண்ணி சொன்னேன். காப்பியை பருகிவிட்டு கிளாஸை டீப்பாயின் மீது வைத்த ரமேஷ் புத்துணர்ச்சி பெற்றவன் போல மூச்சை உள்ளே இழுத்து 2 கைகளையும் தேய்த்து விட்டு பின் பேசினான். நான் மதமிதான ஒரு பெண்ணை விரும்புகிறேன். நல்ல சிகப்பு புடவையில் தேவதர் மாதிரி இருப்பா. என்னோட கழுத்து உயரம்தான். வர்ற 5ஆம் தேதி கல்யாணம். அதனாலதான் உன்னையும் சுகியையும் அழைச்சிட்டு போகலாம்னு வந்தேன். ராஜீவின் முகம் தாமரையாய் மலர்ந்தது. நீ இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலடா. நீதான் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனாச்சே. அதுக்கு மதுமிதா நிச்சயமா தடையா இருக்க மாட்டா. அவளுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமாம், கல்யாணம் எங்க வச்சிருக்க? நான் ரொம்ப ஆடம்பரமா நடத்த விரும்பல. ஏன், அழைப்பிதழ் கூட அடிக்கல. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கேன். பந்தியும் வைக்க போறதில்ல, மொய்ப்பணமும் வாங்க போறதில்ல. கல்யாணம் கோயில்ல தான். பரவாயில்லடா,
உங்க அப்பா மாதிரியே செய்ய முடிவு பண்ணிட்ட. ஆமா என்றவன், நீ திருச்சிக்கு இடையில் வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பெரியம்மா கிட்ட கூட உன்னை பத்தி விசாரிச்சேன். நம்மளை பத்தின விவரங்களை மதுமிதா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா உன்னோட தமிழ் இலக்கிய ஆர்வத்தை பத்தி மட்டும் அதிகமா சொல்லல. அதான் நேர்லயே சந்திக்க போறேனே, அப்ப சொல்லிட்டா போச்சு என்றவன், நான் கூட ஊருக்கு வரணும்னு தான் இருந்தேன், நேரம் கிடைக்கல. பெரியம்மா கிட்ட இருந்து எப்போ வருவேன்னு கேட்டு 3 கடிதம் வந்துருச்சு. இப்ப நான் சும்மா தான் இருக்கேன். இங்கே ஒரு 2 நாள் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கிளம்பிடலாம். அப்ப நானும் இங்கே தங்குறேன், 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சரிடா, ஆனா என்று ராஜு இழுக்க, என்னடா சாப்பாடு வெளியில் தான், பரவாயில்லையா? என்ன ராஜு, என்னை பத்தி தான் தெரியுமே, உனக்கு எதை பத்தியும் எப்பவுமே நான் கவலைப்படுறதே கிடையாது, சாதாரணமாக சொன்னான் ரமேஷ். கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் எல்லாம். அப்பவும் நான் இப்படியே தான் இருப்பேன். அதை விட்டுட்டு உடனே குழந்தை பெத்துக்கிட்டு நசபுசன்னு கொஞ்ச நாள்ல சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அப்பா பட்டத்தை சுமந்துக்கிட்டு அலைய மாட்டேன். என்னடா என்னை குத்தி காட்டுறியா? ராஜீவ் கேட்க, சே சே சே, என்னோட கொள்கையைத்தான் சொன்னேன், பார்க்கத்தானே போறேன். ரமேஷ் சொன்னதுதான். சவால் விட்டு பேசினான் ரமேஷ். ஏவுகணைகளாக மதுமிதாவின் இதயத்தை தாக்கி கொண்டிருந்தது. கற்பனை குதிரை மனக்கட்டுப்பாட்டு லயத்தை மீறி எங்கேயோ போய் கொண்டிருந்தது. சோற்றில் தொங்கிய காலண்டரை அடிக்கொரு தரம் பார்த்து கொண்டாள் மதுமிதா. இன்னும் 24 மணி நேரமே உள்ளது, விடிந்தால் திருமணம். ரமேஷை காணவில்லையே, ஏன் தாமதம்? எப்படியும் இன்று இரவுக்குள் வந்தே தீர வேண்டும். எதற்கும் ரமேஷின் அம்மாவுக்கு போன் செய்து விசாரிக்க வேண்டும். நினைத்தவள் அம்மாவிடம் சொல்லிவிட்டு தெரிந்தவர் வீட்டை தேடி போனாள். மறுமுனையில் ரமேஷை எதிர்பார்த்தது வழிமேல் விழிவைத்து காத்திருந்தாள் அம்மா. அவன் சொல்லி சென்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தாள். தொலைபேசி கூப்பிட அது ரமேஷாக இருக்குமோ என நினைத்து கொண்டு போய் எடுத்தாள். ஹலோ, நான் மதுமிதா பேசுறேன். அவர் வந்துட்டாரா? இல்லம்மா, அவனைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியும் வந்துடுவாமா, நம்பிக்கையாக சொன்னாள் அம்மா. சுப்பிரமணியத்துக்கு சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்தாள் ராஜம். ரமேஷ் அதுவரை வராதது அவர்களுக்கும் வேதனையை தந்தது. திருமண ஏற்பாடு அத்தனையையும் செய்து முடித்திருந்தார் சுப்பிரமணியம். மதுமிதாவின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த முடியாமல் போய்விட்டதே என்ற நெருடல் ராஜத்தின் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதை 2வது தடவையாக கணவனிடம் வேதனையோடு முறையிட்டாள். பத்திரிகை அடிச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மதுமிதாவோட கல்யாணத்தை மண்டபத்தில் நடத்த முடியாம போயிடுச்சேங்க. ராஜா வருத்தமாக சொன்னதை கேட்ட சுப்பிரமணியம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பார்த்தார். என்ன ராஜம், நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிற? பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு மண்டபம் பிடிச்சு பந்தி விரிச்சு நடத்தினாதான் கல்யாணமா? அதுக்குன்னு சம்பிரதாயங்களை செய்யாம வெறுமனே ஒரு கல்யாணமா? சம்பிரதாயங்கிற பேர்ல காசை போட்டு கரியாக்கிட்டா ஒரு போலி மன திருப்தி தான் கிடைக்கும். அது தேவையில்லை. இந்த சம்பிரதாயத்தை உருவாக்குனதே நாம் தான். சில நேரம் நாமளே அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். பணம் உள்ளவங்க சம்பிரதாயங்கிற பேர்ல 1008 வழக்கங்களை செய்து கல்யாணம் நடத்துறாங்க. ஆனா ஒரு அடிமட்ட ஏழை அது எதுவுமே இல்லாம கட்டுச்சத்தோட கச்சிதமா கல்யாணத்தை முடிக்கிறான். சம்பிரதாயங்கிறது வெறும் மாயைதான். அது பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆடும். நீ என்னடான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஆட சொல்ற. வேண்டாம் ராஜம், அந்த தம்பி எதை நினைச்சு அப்படி சொன்னதோ எனக்கு தெரியாது. ஆனா நான் அதை முழுமையா வரவேற்கிறேன். ராஜா மறுத்து பேச வழியின்றி நின்றிருந்தாள். பகல் கலைந்து மாலை கூடியது. ரமேஷின் கார் வருகின்றதா என்று எதிர்பார்த்து வாசலிலேயே பார்வையை நிலைகுத்தி வைத்திருந்தாள் மதுமிதா. மனதுக்குள் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டிருந்தது. கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அறையை அளப்பது போல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார் சுப்பிரமணியம். வினாடிகள் ஒவ்வொன்றையும் ரமேஷின் வரவுக்காக செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது வந்து விடுவார், இதோ வந்து விடுவார். மனம் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் வீட்டு வாசல் முன் வந்து அமைதியாகிய ஆட்டோவிலிருந்து ரவிச்சந்திரன் இறங்கினார். ரவிச்சந்திரன் மதுமிதாவின் குடும்பத்தின் மீது நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் தொடக்கத்திலிருந்தே வைத்திருப்பவர். திருமண விஷயம் பேசத் தொடங்கிய அன்றையிலிருந்தே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுப்பிரமணியத்தின் வீட்டுக்கு வந்து நலம் விசாரித்து விட்டு போவது வழக்கம்.
ரமேஷை எதிர்பார்த்திருந்த மதுமிதாவின் பார்வையில் ரவிச்சந்திரன் பட உடனே எழுந்தாள். நிச்சயம் அவர் ரமேஷை பற்றி தகவலோடு தான் வந்திருப்பார் என்று நினைத்து கொண்டாள். வாசலுக்கு வந்துவிட்டவர் மூக்கு கண்ணாடியை சரி செய்தவாறே வீட்டுக்குள் நுழைய, வாங்க சார் என்று மதுமிதா அழைக்க தொடர்ந்து சுப்பிரமணியனும் வரவேற்றார். உட்காருங்க. சுப்பிரமணியன் இருக்கையை நகர்த்தி போட்டார். இருக்கையில் அமர்ந்த ரவிச்சந்திரன் அனைவரையும் ஒரு முறை பார்த்தார். அவர் என்ன பேசுவார் என்று அனைவருமே எதிர்பார்த்தார்கள். ரமேஷ் கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு போன் வந்தது என்று கூறியவர் அடுத்து தொடர சில வினாடிகள் அவகாசம் எடுத்துக்கொண்ட அந்த இடைவெளியில், என்ன சார் சொன்னார்? அவசரம் தெரிக்க முந்திக் கொண்டு படபடப்புடன் கேட்டாள் மதுமிதா. தயக்கத்தோடு அவளை ஏறிட்டார். ரமேஷும் அவரோட நண்பர் ராஜீவும் ஸ்கூட்டர்ல போனப்ப வழியில ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சான். ரவிச்சந்திரன் முழுதாய் முடிப்பதற்குள் மதுமிதா இடிந்து போனாள். மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. அழுகை உடைத்து கொண்டு பிரிட்டது. பயப்படும்படியா எதுவும் இல்ல, காலில் சின்ன அடி, ஓய்வு எடுத்தா சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லி இருக்காராம். ராஜீவ் தான் இந்த விபரங்களை சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ரமேஷுக்கு உதவியா அவர் தான் இருக்காரு. ரமேஷோட அம்மாவை கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னும் 2 நாள்ல வந்துடுவாங்களாம். மேலும் கேட்க கேட்க மதுமிதாவின் இதயம் கனத்து போனது. கண்ணீர் கண்ணமுரசி காலடியில் விழுந்து கொண்டிருந்தது. ராஜம் சுப்பிரமணியத்தை இருவரும் அதிர்வு பார்வையை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டார்கள். நீங்க எதை பத்தையும் கவலைப்பட வேண்டாம். இந்த முகூர்த்தம் தவறுனா என்ன, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்குள்ள ரமேஷோட கால் சரியாயிடும். சுப்பிரமணியன் கனத்த குரலில், கடவுள் என் பொண்ணு விஷயத்துல இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உங்க வருத்தம் புரியுது, மனசை தேத்திக்குங்க என்று கூறி ரவிச்சந்திரன் கிளம்ப, அழுகையோடு ஓட்டமும் நடையுமாக சென்று அரைக்கதவை அடைத்துவிட்டு குமுறி குமுறி அழுதாள் மதுமிதா. ரமேஷின் அம்மா உதிர்ந்து போயிருந்தாள். பலவிதமான சிந்தனைகள் அவளுக்கு வந்தது. திருமண ஏற்பாடு செய்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதா, அல்லது இந்த வீட்டு மருமகளாக மதுமிதா வரக்கூடாது என்று தடுக்கும் சகுனமா? இதுவரை இப்படி ஆனதில்லையே. இப்படி நினைத்தவள் மீண்டும் இருக்காது. இது ஒரு எதிர்பாராத விபத்தாகத்தான் இருக்கும். அவன் வரட்டும், அவனுடைய மனநிலையையும் விசாரித்துவிட்டு திருமணத்தை வைத்துக் கொள்வோம் 2 விதமாக நினைத்து கொண்டாள். ரமேஷின் வீட்டுக்கு வந்திருந்தாள் மதுமிதா. அம்மாவுக்கு அவளை பார்க்கவே வேதனையாக இருந்தது. வாமா மது, அவர் 2 நாள்ல வந்துடுவாருன்னு ரவிச்சந்திரன் சார் சொன்னாரு. அப்படிதாம்மா, ராஜீவ் போன்ல சொன்னான். இன்னைக்கு காலையில போன் வந்துச்சு. ராத்திரி தான் புறப்படுறாங்களாம். எனக்கே ரமேஷை பார்க்காம என்னமோ போல இருக்கு. ராஜீவ் இருக்கிற தைரியத்துல தான் நான் போகல. அது மட்டும் இல்லை, தனியா எங்கே போயும் பழக்கம் இல்லை. அதனாலதான் விபத்து விஷயத்த கூட ரவிச்சந்திரன் சார்கிட்ட சொல்லி அனுப்பினேன். மது, உன்னை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் முறையா ஏற்பாடு பண்ணின கல்யாணம் இப்படி எதிர்பாராத விதமா நின்று போயிடுச்சு. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இப்படித்தான் நடக்கணும்னா இருக்கிறப்ப நாம எதுவும் செய்ய முடியாது. சரியா சொல்லிட்டம்மா என்றவள் காலையில் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாமா, எப்படியும் 8 மணிக்குள்ள வந்துடுவான் நம்பிக்கையாய் சொல்ல மதுமிதா வருவதாக சொல்லி கிளம்பினாள். மதுமிதாவுக்கு அலுவலகம் கிளம்பவே மனமில்லை. அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருப்பதாக ரவிச்சந்திரன் முதல் நாளே அவளிடம் சொல்லியிருந்தார். ரமேஷை பார்த்துவிட்டே போகலாம் என்று முடிவு செய்திருந்தாள். மது, ரமேஷ் வீட்டுக்கு போன் செய்து பாருமா, சுப்பிரமணியம் சொல்ல நேரிலேயே போய் பார்ப்பதாக சொன்னாள் மதுமிதா. ரமேஷின் கால் குணமடைய அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள் மதுமிதா. ரமேஷின் அடிபட்ட காலை சோதித்த மருத்துவரிடம் முழுமையான விவரம் கேட்ட வந்த ராஜீவ் அப்போதே உடல்நலம் குறித்தும் வருகையை குறித்தும் அம்மாவுக்கு தொலைபேசி மூலம் சொல்லிவிட்டான். ரமேஷை பார்க்கும் ஆவலில் அவசரமாக கிளம்பினாள் மதுமிதா. மனம் கிடந்து துடியாய் துடித்தது. சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. நேரத்தை கணக்கிட்டு காத்திருந்த அம்மா ரமேஷின் காரை பார்த்ததும் போர்ட்டிகோவுக்கே வந்துவிட்டாள். வலது காலில் வெள்ளை நிற கட்டுடன் வண்டியிலிருந்து இறங்கிய ரமேஷை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் அம்மா. பயப்படாதீங்கம்மா, கட்டுதான் பெருசு, காயம் சின்னதுதான், ரமேஷ் விளையாட்டுத்தனமாக சொன்னான். வலது கையை ரமேஷின் கழுத்துக்கு மாலையாக்கி கிடந்த ரமேஷை அம்மாவும் கைத்தலங்களாக பிடித்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து ரமேஷை ஹாலில் சேர்த்தார்கள். சோபாவில் அமர்ந்தான் ரமேஷ். அவனுக்கு அருகிலேயே அமர்ந்தாள் அம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அவசரமாய் கேட்க
ராஜீவ் முந்தி கொண்டான். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 1 மாசம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. முழுசா ஓய்வெடுக்கணும் என்றான். பின்னர் ராஜீவை பற்றி விசாரித்தாள் அம்மா. சுகி எப்படி ராஜீவ் இருக்கா? அவன் சொல்வதற்குள் ரமேஷ் முந்தி கொண்டான். அம்மா, ராஜீவ் அப்பாவாக போறான். சந்தோஷமான சமாச்சாரம்தான் என்றவள், ஏன் ராஜீவ் எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை? அக்கறையா கேட்டாள். சங்கடமாய் நெளிந்து மௌனமாகவே சமாளித்தான். பெரியம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. இனிமேதான் போய் சொல்லணும். சுகியோட அம்மாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே என்னை பிடிக்காது. அதனால வளகாய்ப்புக்கு கூட யார்கிட்டையும் சொல்லாம அவங்களாவே நடத்திட்டாங்க. குழந்தை பிறந்ததும் எல்லாம் சரியா போயிடும். மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டான் ராஜு. எத்தனை தினங்களுக்குத்தான் இப்படி பொய் சொல்லி வாழ்வது? பேச்சுக்கிடையில் மதுமிதாவை பற்றி விசாரித்தான் ரமேஷ். பாவம் ரமேஷ், உனக்கு இப்படின்னு தெரிஞ்சதும் மதுமிதா மனசு ஒடிஞ்சு போயிட்டா. நேற்று மட்டும் ஒரு 10 தடவையாவது போன் பண்ணி நீ வந்துட்டியான்னு விசாரிச்சா. அப்புறம் நேர்லேயே வந்துட்டா. அம்மா சொல்ல மதுமிதாவின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டான் ரமேஷ். முதல் தடவை ஏற்பாடு பண்ணின உன்னோட கல்யாணம் நின்று போனதை நினைச்சா என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம், மதுவுக்கு எப்படி இருக்கும்? அம்மா வேதனையோடு சொன்னாள். பதிலின்றி மௌனித்திருந்தான் ரமேஷ். பின்னர் சிரமப்பட்டு ராஜீவின் உதவியுடன் அவன் அறைக்கு வந்தான். கதவை திறந்து இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். படுக்கையில் அமர்ந்த ரமேஷும் மின்னலாய் அந்த சம்பவம் கண் சிமிட்டி போனது. எதிரிருந்த மதுமிதாவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டான். முதல் காரியமாக மதுவுக்கு போன் செய்ய நினைத்தவன் நேரத்தை பார்த்தான். மணி 8 ஆகியிருந்தது. எப்படியும் இங்கே வருவாள் என்று மனதிற்குள் பட்சி சொல்லியது. மதுமிதாவின் புகைப்படத்தை பார்த்த ராஜீவ், உனக்கு சரியான பொருத்தந்தாண்டா என்றான். ரமேஷ் சந்தோஷப்பட்டு கொண்டான். கீழே காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் அம்மா. எதிரில் படபடப்புடன் நின்றிருந்தாள் மதுமிதா. ரமேஷ் வந்துட்டான்மா, அவள் கேட்பதற்குள் முன் அம்மா சொல்ல அடுத்த வினாடிகளில் படிக்கட்டை நோக்கி நடந்தாள். அவள் அவசரத்தையும் ரமேஷை பார்க்க துடிக்கும் வேகத்தையும் அம்மா நன்றாகவே புரிந்து கொண்டாள். விடுவிடென படிக்கட்டில் ஏறிய மது சிவாவின் அரைக்கதவை சாத்தியிருக்க விரல் மடக்கி தட்டினாள். ராஜீவ், சந்தியா வந்துட்டாள்னு நினைக்கிறேன், நீயே போய் கதவை திறடா. ரமேஷின் நிலைமையை யோசித்த ராஜீவ் வந்து கதவை திறந்தான். வெளியில் நின்றிருந்த மதுமிதா முகம் நிமிர்த்தி ராஜீவை பார்த்தாள். பதிலுக்கு ராஜும் பார்க்க அவள் முகத்திலிருந்து ஒருவித தவிப்பும் துடிப்பும் தெரிந்தது. வாங்க என்று பழக்கப்பட்டவளை போல் கூப்பிட்டான். வேகமாய் ரமேஷின் அருகில் வந்தாள். அவர்களின் தனிமையை கெடுக்க மனமின்றி அறையை விட்டு வெளியேறினான் ராஜு. ரமேஷின் காலில் இருந்த கட்டை பார்த்ததும் விம்மினாள் மதுமிதா. அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் ரமேஷ். எதுக்கு மது, சின்ன பிள்ளையாட்டம் மலர? எனக்கு ஒன்றும் ஆகலை. 1 மாசம் ஓய்வு எடுத்தா சரியா போயிடும். ஏற்பாடு பண்ணின நம்ம கல்யாணம் நின்று போனதும் என் மனசே 2 போச்சு என்று சொல்லி அலமுயன்று அடக்கி கொண்டார். என்ன மது, இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? அதான் வந்துட்டேன்ல, ஒரே 1 மாசம் பொறுத்துக்க, அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கும். எனக்கு குணமாகிற வரைக்கும் ராஜீவ் கூட இருப்பான் என்றவன் அப்போதுதான் பார்வையை சுழற்றி ராஜுவை தேடினான். அவன் அறிமுகம் பண்ணவே மறந்துட்டேன். ராஜீவ் என்று வேகமாக குரல் அனுப்பினான். அது வெளியில் நின்றிருந்த ராஜுவின் காதில் விழ உள்ளே வந்தான். இவன்தான் என் உயிர் நண்பன் ராஜு. என்னை பத்தி முழுசா தெரிஞ்ச முதல் ஆளு. போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. ராஜுவை பார்த்து புன்னகைத்தாள் மதுமிதா. எங்க நட்பு சாதாரணமானது இல்லை. எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் நான் இவனோட நட்புல தாய்மையை பார்க்கிறேன். யாமே பிரிவென்ற இனாய்ந்த துவரா நட்பின் இருதலை புல்லின் ஓர் உயிர் அம்மே. அகநானூர்ல வரும். அதாவது நாங்கள் என்றும் பிரியாது இணைந்த வெறுப்பில்லா நட்பால் இருதலை பறவையின் உடலில் உள்ள ஓர் உயிர் போன்றவர். இதுதான் அந்த வரிகளோட அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க இப்படித்தான் இருக்கோம். எனக்கு தலைவலின்னா கூட ரமேஷ் துடிச்சு போயிடுவான் என்று ராஜு முடிக்க மதுமிதா, இவனுக்கு தமிழ்னா உயிர். காலேஜ் படிக்கிறப்ப இவனோட பொழுதுபோக்கே இலக்கிய புத்தகம் படிக்கிறது தான். சங்க இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், இன்னும் என்னென்னமோ படிப்பான். கடிதம் எழுதினா கூட தனித்தமிழ்ல தான் எழுதுவான். மொத்தத்தில் ஒரு தமிழ் பித்தன். தமிழை பற்றி இவன் கூட பேசினா பொழுது போறதே தெரியாது. ஆமாம், எனக்கு தமிழ்னாலே உயிர். சின்ன வயசுலேயே என்னோட தமிழாசிரியர் தான் எனக்கு தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்தினாரு.
ஆமாம், மது எப்ப பார்த்தாலும் இவனுக்கு புத்தகம்தான் பொழுதுபோக்கே. சமயத்துல என்னையே மறந்துடுவான். என்ன ஒண்ணு, இவனுக்கு நேர் எதிர் இவன் மனைவி இப்ப எப்படித்தான் இருக்கிறாளோ. இப்பவும் நேரம் கிடைக்கிறப்ப நல்ல நூல்களை படிப்பேன். இயற்கையிலேயே தமிழ் மேல் எனக்கு ஒரு அலாதி பிரியம். நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனா உங்க அளவுக்கு இல்லை. ராஜீவ், தமிழை பத்தி கொஞ்சம் மதுவுக்கு சொல்லு, நானும் கேட்ட மாதிரி இருக்கும். என்னோட கால்வலிக்கு தமிழ் ஒரு ஆறுதல் மருந்தாக இருக்கட்டும். தமிழை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். வானம் மலர்ந்ததனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி எனும் தமிழை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்திடடி பாப்பா அப்படின்னு தமிழோடே பெருமையையும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் பொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு தமிழோட இனிமையையும் தெல்லுற்ற தமிழுமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் அப்படின்னு தமிழோட மொழி வளத்தையும் அழகா பாரதியார் சொல்லியிருக்காரு. தமிழ் பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று தமிழ் பற்றி வெளியாக கொண்ட செம்மல் பாரதிதாசனம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் அப்படின்னு தமிழோட பழமையையும் இனிமை தமிழ் மொழி எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு அப்படின்னு தமிழோட உயர்வினையும் சொல்லி வெங்குருதி தனிற் கமிழ்ந்து வீரன் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று கூறி அப்படியே வாழ்ந்தும் காட்டினார். ஆனா இப்போ எல்லோரும் தளர்புரை நிறக்கடவுள் தந்த தமிழன்னு கம்பர் பெருமையா சொன்ன தமிழை மறந்து ஆங்கில பித்து பிடித்து அந்த மொழியைத்தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம தன் பிள்ளைகளுக்கும் கிளிப்பிள்ளை மாதிரி ஆங்கிலமே சொல்லி தர்றாங்க. பேச்சிலையும் எழுத்துலையும் அதிகமாகவே மற்ற மொழிகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிருச்சு. அப்படியே போனா தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என ஆசைப்பட்ட பாரதியாரோட கனவு சிதைஞ்சு செந்தமிழ் மறைஞ்சு கொடுந்தமிழாகி அப்புறம் தமிழ் ஒரு புது மொழியா ஆயிடும் போல இருக்கு. நம்ம மொழியை நாமளே வெறுத்தா மற்றவங்க எப்படி நேசிப்பாங்க? மதுமிதா கேட்க மீண்டும் ராஜீவ் தமிழோட சிறப்பை எப்படியெல்லாம் பாடல்கள் மூலம் சொல்லி இருந்தாங்க தெரியுமா என்று தொடங்கினான். உயர்ந்தவர்களால் வணங்கப்பட்டு இந்த உலகத்தோட இருளை அகற்றுகிறது சூரியன். அதற்கு இணையாக தன்னிகரில்லாத தமிழும் உயர்ந்தவர்களால் போற்றப்பட்டு நம் மன இருளை அகற்றுகிறது என்பதை ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்திருள் அகற்றும் நாங்கவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று ரொம்ப அழகா இனிமையா தண்டியலங்கார உரையில் சொல்லியிருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாடும் என்று பிங்கள நிகண்டுங்கிற அகராதி சொல்லியிருக்கு. தமிழ் வையை தன்னன் புனல் என்ற பரிபாடல் வரி தமிழோடே நீர்மையையும் தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையேங்கிற கம்பரோட சொல் இனிமையையும் விளக்குகிறது. இது ஏன் நாம் வணங்குற கடவுள்கள் கூட தமிழோட இனிமையையும் அழகினையும் விரும்பி சமய நூல்களில் சொல்லி இருக்காங்க. சைவ சமயத்தோட 12 திருமுறையில் 7ஆம் திருமுறையான தேவாரம் பாடிய சுந்தரரை திருவாரூர் கோயில்ல பணி செய்த பறவை நாச்சியார் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு தடவை அவர் திருவொற்றியூர் வந்தப்ப அவங்க சங்கிலியாருங்கிற பெண்ணை பார்த்து விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டாரு. அதை கேள்விப்பட்ட பறவையார் அவரோட ஊடல் கொள்ள அதை நீக்க வேண்டி தன்னோட பாதம் சிவக்க நடந்து தன் தொண்டரான சுந்தருக்காக பறவை கிட்ட தூது போனாராம். தென்னாரூர் தியாகர் ஏன் போனாருன்னா சுந்தரர் பாடுற பசுமையான தமிழுக்காக. இதைத்தான் திருவாரூர் நான்மணி மாலையில் பாதஞ்சிவக்க பசுந்தமிழ் வேண்டி வாவை தன்பார் தூதன்று சென்ற தென்னாரூர் தியாகர் என்று குமரகுருபரர் சொன்னார். புல்லானி தென்னன் தமிழை திருப்புல்லானிங்கிற இடத்தில் இருக்கிற திருமாலை குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார். சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழவிரு செவிகுளிர இனிய தமிழ் பகிர்வோனே.
அதாவது சிவனுக்கு நிகரானவர் பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவர். அவரோட மனமும் செவியும் குளிர இனிய தமிழ் பகர்ந்தவன் முருகன்னு திருப்புகள்லையும் அந்த வள்ளி மணவாளனாகிய முருகன் தன்னை முத்தமிழால் திட்டினவங்களை வாழ வைப்பாங்கிறதை மொய்தார் அணிகுலன் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சுந்தரலங்காரத்திலேயும் அருணகிரிநாதர் சொன்னார். இதிலிருந்தே புரியலையா புதிய மலை பிறந்த மொழியாம் தமிழை பத்தி? ராஜீவ், தமிழை பத்தி யாரும் புரிஞ்சிக்காம இல்லை. வெறும் தமிழை மட்டுமே வச்சு வாழ்ந்துட முடியுமா? மற்ற மொழிகள் எல்லாமே நம்ம உடன்பிறப்பு உறவினர்கள் மாதிரி. ஆனால் தமிழ் மட்டும் நம்ம தாய் மாதிரி. அதை வெறுக்கிறது முறையே ஆகாது. மற்ற மொழிகளை கத்துக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா தாய் நாட்டில் இருக்கிறப்ப தமிழ் பேசலாமே, தமிழ்லயே எழுதலாமே. நீங்க சொல்றது 100% உண்மை. மதுமிதா ஆமோதிக்க, போச்சுடா 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? ரமேஷ் கிண்டலாக பேச ராஜீவ் சத்தமின்றி சிரித்தான். எப்படியோ ராஜீவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சொன்னவன் ராஜீவை பார்த்து, இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். இவங்க என் மனைவியாக போறவங்க. சிரித்தபடி கூற மதுமிதா மெலிதாக நாணினார். சட்டென ரமேஷ், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, சீக்கிரமே ராஜீவ் அப்பாவாக போறான் என்றான் மதுமிதாவிடம். மகிழ்ச்சியை முகத்தின் மூலம் வெளிப்படுத்திய மது மணியை பார்த்தார். ரமேஷ், தப்பா நினைக்க வேண்டாம், இன்னைக்கு அலுவலகத்துல முக்கியமான வேலை இருக்கு, நான் போயே ஆகணும். சாயந்தரம் வந்து உங்களை பார்க்கிறேனே. சரி மது, அப்படியா? ரவிச்சந்திரன் சார்கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லிடு. நான் சொல்லிடுறேன் ரமேஷ். சரி என்றவன் ராஜுவின் பக்கம் திரும்பி, ராஜு, மதுவை காரில் அழைச்சிக்கிட்டு போய் அவளோட அலுவலகத்துல விட்டுட்டு வாடா என்றான். ராஜீவ் தயங்கினான். ராஜீவ், மது ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டா, அவள் யதார்த்தமானவ, தயங்காம போயிட்டு வாடா என்று தைரியம் தந்தான். நான் பஸ்லேயே போறேன், மது முந்திக் கொண்டு சொன்னாள். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நீ பஸ்ல போகிறதுக்குள்ள ரொம்ப தாமதமாயிடும். மேலும் உன்னோட அலுவலகத்தை ராஜீவும் காட்டி வை, சமயத்துக்கு உதவும். இருவரும் ரமேஷிடம் விடைபெற்று அறையை விட்டு வெளியே வர கையில் பாலுடன் அங்கு வந்த அம்மா அவர்கள் இருவரும் ஒன்றாக போவதை பார்த்து திடுக்கிட்டார். இத்துடன் காதல் என்பது காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.